இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மோட கெஸ்ட் அரசியல்ல இருக்கிறவர், ஒவ்வொரு நாளும் ஹெட்லைன்ஸ்ல இருக்கிறவர். இவர் ஒரு மினிஸ்டர். இவர் சில நாட்களா பெரிய பெரிய ஜட்ஜஸையும் சாமானிய வார்த்தையில சொல்லணும்னா நெடுநெடுங்க வைக்கிறாரு. எந்த மாதிரி ஒரு நபர்னா, அவரோட பேச்சால மற்றவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துறவர். ப்ளீஸ் வெல்கம் இந்தியாவோட லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு. ஆப்கி அதாலத்ல இன்னைக்கான இந்த ஸ்பெஷல் ஷோல நம்மோட ஜட்ஜ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட எடிட்டர் திவாகர், இந்தியாவோட லா மினிஸ்டர் கிட்ட நாம கேள்விகளை கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய வழக்க ஆரம்பிக்க இன்றைய ஜட்ஜ் திவாகர் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்போம். இன்றைய வழக்க தொடங்கலாம். கிரண் ரிஜிஜு மேல முதல் குற்றச்சாட்டை நான் சுமத்துறதுக்கு முன்னாடி, வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்தியாவோட லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜுவோட அரசியல் கேரியர் பத்தி ஒரு கண்ணோட்டம். இந்தியாவோட லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு சுப்ரீம் கோர்ட்டை பத்தி அவர் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸால சில நாட்களா சர்ச்சையில சிக்கி இருக்காரு. கிரண் ரிஜிஜு கரண்டே இல்லாத, ரோடுகளே இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து வந்தவர். சைனாவோட பார்டர் அருணாச்சல் பிரதேஷ்ல நாகூர்ல இருந்து கிரண் ரிஜிஜு காலேஜ் நாட்கள்ல பெஸ்ட் அத்லீட்டா இருந்தாரு. இன்னைக்கும் இவருடைய ஃபிட்னஸ் ஒரு பேசு பொருளா தான் இருக்கு. கிரண் ரிஜிஜு சில நேரங்கள்ல ஃபுட்பால் மைதானங்கள்ல காணப்படுவாரு. ஒரு சில நேரங்கள் பேட்மிண்டன் ஆடுறாரு. அப்படியே ஸ்டண்ட்ஸும் பண்ணுவாரு. கிரண் ரிஜிஜு மோடி கவர்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா ரொம்ப பாப்புலர் ஆனாரு. My dream is to see India come back with that glory which we have lost. இன்னைக்கும் பல பிளேயர்ஸ் சொல்றாங்க, கிரண் ரிஜிஜு இந்த நாட்டோட ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரை மாத்திட்டார். அவர் இருக்கும்போது தான் நம்மோட பிளேயர்ஸ் நிறைய மெடல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. கிரண் ரிஜிஜு 5 வருஷத்துக்கு ஸ்டேட் ஹோம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. அவர் நிறைய நேரங்கள்ல கஷ்டமான சூழ்நிலைகள்ல சோல்ஜர்ஸ் கூடயும் பார்க்க முடியுது. சில நேரங்கள்ல ஃபைட்டர் ஜெட்ஸையும் அவர் ஓட்டுறாரு. கிரண் ரிஜிஜு டிஜிட்டல் மீடியாலையும் எப்பவும் ஆக்டிவா இருப்பாரு. இவரோட ஒரு டான்ஸ் வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்காரு. கிரண் ரிஜிஜு நார்த் ஈஸ்டோட வளர்ச்சிக்காக நிறையவே உழைச்சிருக்காரு. லா மினிஸ்டரா கிரண் ரிஜிஜு வளர்ச்சியை நோக்கி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. டெல்லி யூனிவர்சிட்டியில இருந்து லா கிராஜுவேட் கிரண் ரிஜிஜு ஆப்கி அதாலத்துல அவரோட வழக்க அவரே வாதாட போறாரு. வாங்க இன்னைக்கான வழக்க ஆரம்பிப்போம். ஆப்கி அதாலத்ல கிரண் ரிஜிஜு மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல கிரண் ரிஜிஜு மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஜுடிஷியரிய கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கிரண் சார், கடந்த சில நாட்கள்ல உங்க பேச்சானது ஜுடிஷியர்ல பெரிய சூறாவளியை கிளப்பி இருக்கு. எல்லா ஜட்ஜஸும் பெரிய பெரிய லாயர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா, யாரு இவன், புல் இன் சைனா ஷாப்னு சொல்றாங்க. இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னா, உங்க கடையில ஒரு காளை மாடு நுழைஞ்சிடுச்சு. அது என்னன்னா, எனக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க, பொறுப்பும் கொடுத்துருக்காங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக தான் லா மினிஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நான் என்னைக்குமே அன்கான்ஸ்டிடியூஷனலாக பேசவே மாட்டேன்.
இத சில பேர் தப்பான வழியில பிரசன்ட் பண்றாங்க. தப்பான வழிகள்ல இத தப்பா நியூஸ்ல போர்ட்ரேட் பண்றாங்க. சில பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது எதிராளிங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இருந்த லா மினிஸ்டர்ஸ் எல்லாம் ராம் ஜெத்மலானி, அருண் ஜேட்லி, ரவிசங்கர் பிரசாத், கபில் சிபல், அசோக் சென் எல்லாருமே பெரிய பெரிய பிராக்டிசிங் லாயர்ஸா இருந்தாங்க. அம்பேத்கர் சார் பேரை மறந்துட்டீங்க. ஆமாமா, அம்பேத்கர் சார். இந்த எல்லா லா மினிஸ்டர்ஸும் பிராக்டிசிங் லாயர்ஸா இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், லாயர்ஸ் எப்படி வேலை செய்வாங்கன்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இவரு குதிரையே ஏற தெரியாத புது மாப்பிள்ளை. இதுவரைக்கும் நம்ம நாட்டில் லா மினிஸ்டர்ஸ் ஆனவங்க எல்லாம் அவங்களுக்கு சட்டத்தின்படி பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறைய அறிவும் ப்ளஸ் அதில் அனுபவமும் இருந்திருக்கு. இவனுக்கு லாவை பற்றி அதிகமாக தெரியல, ஆனால் இன்னைக்கு லா மினிஸ்டராக இருந்துக்கிட்டு லாவை பற்றி பேசுகிறேன்னு நிறைய பேருக்கு இந்த விஷயம் பிடிக்காம இருக்கு. இவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஜட்ஜஸ்லேயும் 99% என் பக்கம்தான் யோசிப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் 2 பேர் எனக்கு எதிராக இருப்பாங்க. ஆனால் சில லாயர்ஸ் வேற ஐடியாலஜி, வேற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற பெரிய லாயர்ஸும் இருக்காங்க. நான் லா மினிஸ்டர் ஆனதுல அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கிராமத்திலேருந்து வந்தவர், அந்த கிராமத்துல கரண்ட் தண்ணிலாம் இல்ல, ஒரு ட்ரைபல் ஏரியால இருந்து வந்தவன் எங்களுக்கு சட்டம் சொல்லித்தர போறானான்னு கேக்குறாங்க. அது உண்மைதான். நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன். அங்க எதுவுமே இருக்காது. மோடிஜி பிரதமர் ஆவறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அங்க கிட்டத்தட்ட 80% எங்களுக்கு அங்க வேற வழி எதுவுமே இல்ல. அத்தியாவசியமான வாட்டர் சிஸ்டம், கரண்ட் எதுவுமே இல்ல. அங்க இருந்து தான் நான் வந்திருக்கேன். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்ன சொல்றேனோ அத அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பல வருஷங்களா 50 வருஷமா 70 வருஷமா லா படிச்சுட்டு நாட்டுல அவங்க நீதிமன்றங்கள்ல வேலை பார்க்கறாங்க. புதுசா எங்கேயோ ஒருத்தன் தூரத்துல இருந்து வந்து கவர்மெண்ட் பக்கம் பேசும்போது அவங்களுக்கு பிரச்சனை தான். இது அவங்களோட எண்ணங்கள்ல பிரச்சனை. அதனால சில பேரு 2-3 சீனியர் எம்பிஸ், அப்புறம் காங்கிரஸோட ஃபார்மர் மினிஸ்டர் இவங்கெல்லாம் சொன்னாங்க தான். அதாவது இவன் புதுசா வந்திருக்கான், இவனுக்கு எதுவும் தெரியாதுன்னாங்க. ஓகே, நான் புதுசுதான், புது புது விஷயங்களை கேட்டுதான் ஆகணும்ல. ஆனா நாட்டோட வரலாறுல சட்டமன்றத்துல ஜுடிஷியரியை இவ்வளவு அட்டாக் பண்ண லா மினிஸ்டர் இதுவரைக்கும் இந்த இடம் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் தடவைங்கிறாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், ஒருவேளை நான் அதை சரியான வழியில சொல்றேன்னா அதை அட்டாக்லாம் சொல்ல முடியாது. அதோட ஜுடிஷியரிய நாமெல்லாம் கௌரவப்படுத்தி தான் ஆகணும். இந்தியாவோட ஜனநாயகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்குதுன்னா அதோட ஒரு பெரிய காரணம் என்னன்னா, இந்திய நாட்டோட நீதி வழங்கும் சிஸ்டம், ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஜுடிஷியரியோட வேலைகள்லயும் சிஸ்டம்லயும் நாம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவும் அப்புறம் லெஜிஸ்லேச்சரும் வேலைகள்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. நடுவுல ஒரு லக்ஷ்மண ரேகை வரையப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷன் மூலியமா அது நமக்கு கிடைச்சிருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆனா லக்ஷ்மண ரேகையை நீங்க ரொம்ப பெருசா போட்டுட்டீங்க போல இருக்கு. எங்கிட்ட கடந்த 7-8 நாட்களோட நியூஸ் ஆர்டிகிள்ஸ் இருக்கு, வேற வேற நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. அதோட ஹெட்லைன்ஸ் எல்லாம் படிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷனை ஹைஜாக் பண்ணியிருக்கு, கிரண் ரிஜிஜு. சில பேர் கான்ஸ்டிடியூஷனை விட அவங்கள பெருசா நினைக்கிறாங்க. கிரண் ரிஜிஜு ஜட்ஜஸ் டார்கெட் பண்றாரு. ஜட்ஜஸ் தேர்தல்ல நிக்கிறது இல்ல, கிரண் ரிஜிஜு சொல்றாரு. கிரண் ரிஜிஜு என்ன சொல்லியிருக்காருன்னா, IBN ரா ரிப்போர்ட்ஸை இக்னோர் பண்றது ரொம்ப கவலையான விஷயம். கிரண் ரிஜிஜு சுப்ரீம் கோர்ட்டை ராங்னு சொல்லியிருக்காரு. இப்படி என்ன படிச்சுக்கிட்டு போனா சாயங்காலம் ஆயிடும். அத்தனை ஹெட்லைன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அட்டாக் பண்றதே இல்லைன்னு சொல்றீங்க. அது என்னன்னா ரஜித் சார், மோடிஜியோட தலைமையில கவர்மெண்ட் 8.5 வருஷத்தை கடந்தாச்சு. இந்த 8.5 வருஷத்துல நம்ம அரசாங்கம் ஜுடிஷியரி அதிகாரத்தை குறைவா காட்டுறதுக்கோ இல்லனா ஜுடிஷியரிய அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயமும் இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் சொன்ன எல்லா விஷயமும் ரியாக்ஷன்ல தான் நான் சொல்லியிருக்கேன். நானா சொந்தமா அப்படியே எதுவுமே சொல்லிடல. சில விஷயங்கள், அதாவது சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில் ஃபைலை வச்சுட்டு உட்காந்துருக்கிறவங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் கொடுத்துதான் ஆகணும். நாங்கள் ஒன்றும் ஃபைலை வச்சுட்டு அங்கே சும்மா உட்காந்துரல. எங்களோட வழியில் எப்படி வேலையை பண்ணுமோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
இதனால தவறான முறையில மக்களுக்கு கன்வே ஆகக்கூடாது நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கோர்ட்டும் இதை நல்லா யோசிச்சு செயல் பண்ணணும்னு நான் ஆனா நினைக்கிறேன். இல்ல எந்த ஒரு லா மினிஸ்டரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்லல. நீங்க ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருக்கீங்க. இல்ல முதல்லயும் பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பார்லிமெண்ட் டிஸ்கஷன்லயும் பாகமா இருந்தாங்க. நானும் பார்லிமெண்ட்ல பேசுறேன். அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபா ராஜ்யசபால ஜுடிஷியரிய பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. ஜுடிஷியரிக்கு எந்த நஷ்டமும் ஏற்படுத்தாத லாங்குவேஜை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதை நானே தான் சொல்றேன். ஆனா சில விஷயங்கள் அது கோர்ட் மூலியமாவோ இல்லைன்னா கோர்ட் ஜட்ஜு மூலியமாவோ பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது சொல்றாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இல்லைன்னா அப்போ நான் அதுக்கு சுலபமான வழியில ஒரு பதில சொல்லுவேன், அதை தெளிவுபடுத்துவேன். அதனால இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. நான் தப்பு பண்றேன்னு எனக்கு எப்பவும் தோணுதே இல்லை. சுலபமான வழின்னு சொன்னீங்க. அதுக்கான உதாரணங்கள் கொடுக்கறேன். சுப்ரீம் கோர்ட்டோட கொலோஜியம் சௌரவ் கிருபால ஹை கோர்ட்ல ஜட்ஜ் ஆக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா நீங்க அவரை IBN ரால மாட்டி விட்டுட்டீங்க. அதாவது ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. அதனால அந்த ப்ராசஸை நான் இப்போ டிஸ்கஷன் பண்ண மாட்டேன். ஆனால் கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்கிறாங்களோ என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அது கண்டிப்பாக யோசிச்சு தான் பண்ணுவாங்க. அதோட அவங்களுக்குன்னு ஒரு பாலிசியோட வேலை செய்கிறாங்க. அதனால இதில் எங்கள் தரப்புல இருந்தும் சரி ஜுடிஷியரி தரப்புல இருந்தும் சரி இந்த மாதிரி விஷயங்களை பப்ளிக் டொமைன்ல பேசக்கூடாது. ஆனா இதை அவங்க பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, கவர்மெண்ட் ஏன் சௌரவ் கிருபால ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவர் சேம் செக்ஸோட சப்போர்ட்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கிற அவரோட பாய் ஃப்ரெண்ட், அவர் கூட இருக்கிற அவர் பார்ட்னர் ஒரு ஸ்விஸ் சிட்டிசன். அதனால அவரை ஜட்ஜா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களாமே. இந்த விஷயங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் கொலிஜம் பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் என் தரப்புல இருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா எங்கே சொல்லணுமோ எந்த ஃபாரம்ல சொல்லணுமோ ஆஸ் அ லா மினிஸ்டர் இல்லைன்னா நமக்கு மேலே இருக்கிற நம்மளோட தலைவர் மரியாதைக்குரிய பிரதமர் இருக்காரு, அவரோட எண்ணங்கள் அவரோட கைடன்ஸை வச்சு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அதோட இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் ஆப்கே அதாலத் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விஷயங்களை சொல்ல முடியாது இப்போ. ஆனா நீங்க சொல்லிருக்கீங்களே ஜட்ஜஸ் எல்லாம் ரா IB ரிப்போர்ட்ஸ் இதை பப்ளிக் ஆக்க கூடாதுன்னு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சின்னு. இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டிரான்ஸ்பரன்சியோட வெளிப்பாடு வித்தியாசமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நாட்டோட நன்மைக்காக சில விஷயங்கள் நாம மக்களுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னா அதை நாம வெளியே சொல்லவே கூடாது. மக்களோட நன்மைக்காக எந்த விஷயம் சொல்லணுமோ அதை நம்ம மறைக்க கூடாது. எந்தெந்த விஷயங்கள் சொல்லணும் எந்த விஷயம் மறைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல மக்களும் இருக்காங்க, வாய்ப்பும் இருக்கு, எவிடன்ஸும் இருக்கு. இப்ப சொல்லுங்க. இல்ல, இப்போ இங்க ஆப்கி அதாலத்துல வந்திருக்க மக்கள் எல்லாம் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப கிளியரா சொல்றேன். இது எதுக்காகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாட்டோட நன்மைக்காக சொல்லக்கூடாதுன்னா சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களே வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றதுல இன்டர்ஃபியர் ஆகணும்னு பாக்குது, அவங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்னு பாக்குது. இங்க பாருங்க, கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப கிளியரா இருக்கு. ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் 93 வரைக்கும் கவர்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷன்லேயே அதுதான் எழுதியிருக்கு. அந்த டிஸ்கஷன் நான் போக மாட்டேன். கான்ஸ்டிடியூஷன்லேயே கிளியரா எழுதியிருக்கு. இங்க படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஒரு தடவை திறந்து பாருங்க. ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் யார் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸை மாத்திட்டாங்க 93க்கு அப்புறம். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை அவங்க கைகளில் வாங்கிக்கிட்டாங்க. கொலிஜியம் உருவாக்குனாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்காக 3 மெம்பர்ஸோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு 3 பேர், ஹைகோர்ட்லேருந்து அங்கிருந்து 2 பேர் அனுப்புறதுக்காக 3 மெம்பர் கொலிஜியம். 93ல தான் முதல்ல இது ஆரம்பிக்கப்பட்டது. 98ல எக்ஸிக்யூட் பண்ணாங்க. கோர்ட் ஆர்டரால சிஸ்டம் எல்லாம் மாத்திட்டாங்க. இப்போ அதுல நான் என்ன சொல்றது, இதுல யார் முடிவெடுத்தாங்களோ அவங்கள தான் நாட்டோட ப்ராப்ளம் எப்ப வருதுன்னா, ஜட்ஜஸ்லாம் தேர்தல் நிக்கிறதுல நீங்க சொல்லும்போது அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, தேர்தலில் நிக்க வேண்டாம், அது கான்ஸ்டிடியூஷன்லயே எழுதியிருக்கு. ஜட்ஜஸ் எல்லாம் தேர்தலில் நிக்க வேண்டாம், நிக்காம தான் அவங்க ஜட்ஜ் ஆகுறாங்க.
சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா இது ஜனநாயகம். ஜனநாயகத்துல யாரையும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு யாரும் ராஜாவா இருக்க முடியாது. ரஜத் சார், நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன், ஜனநாயகத்துல ஓனர் மக்கள் தான். அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் நம்மளோட ஒரு சிறந்த புத்தகம். அத எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இது புனிதமான புத்தகம். ஜட்ஜஸ்க்கு தேர்தல்லாம் நடக்கிறது இல்லைன்னு நான் சொன்னது உண்மைதான். ஜட்ஜஸ்லாம் ஒரு விஷயம் யோசிக்கணும், மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நல்ல வேலை செய்யணும். அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். அதோட சேர்த்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஜட்ஜஸ் எல்லாம் கான்ஸ்டிடியூஷனை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இது நான் லா மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இதுதான் டிபேட் போய்கிட்டு இருந்தது. நான் மந்திரி ஆகாம ஆப்போசிஷன் எம்பியா இருந்தப்போ அப்பவும் நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதாவது கோர்ட் பல பார்லிமெண்ட் பவர்ஸை அவங்க கையில் எடுத்துக்கிச்சு. இதெல்லாம் நான் புதுசா எதுவுமே சொல்ல, பல வருஷமா அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அதை தான் இப்போ நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். புது விஷயம் என்னன்னா, நீங்க ஜுடிஷியரை கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நாம அப்படி யோசிக்கவும் முடியாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், நம்ம மோடிஜி 8 வருஷத்துல ஜுடிஷியரிக்காக நிறைய வேலை பார்த்திருக்காரு. ஜட்ஜஸோட ஃபெசிலிட்டி அதிகமாக்கியிருக்காரு. கோர்ட் ரூம் கட்டுறதுக்காகவும் லாயர்ஸ் ரூம் கட்டுறதுக்காகவும் முதல்லலாம் 1000-2000 கோடியும் கஷ்டப்பட்டு தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. அடுத்த 4.5 வருஷத்துக்கு செலவு பண்றதுக்காக 9000 கோடி. இங்க இருக்கிற நீதிமன்றங்கள்ல தனித்தனி ஃபெசிலிட்டி சென்டர் கட்டுறதுக்காக இவ்வளோ பணத்தை ரிலீஸும் பண்ணியாச்சு. ஜுடிஷியரிக்காக மோடிஜி கவர்மெண்ட் பண்ண வேலையில பாதி கூட முன்னாடி இருந்த கவர்மெண்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஜுடிஷியரி ஹைஜாக் பண்ண போறேன்னு ஏன் மேலேயே குற்றச்சாட்டு போடுறீங்க? இப்படி யோசிக்கிறதும் தப்பு. ஒரு வேலை இப்படி யாராவது சொல்றாங்கன்னா கண்டிப்பா உங்க எண்ணத்துல இது இருக்கும். ஏன்னா ரஜத் சார், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமிட்டட் ஜுடிஷியரியோட ஆர்குமெண்ட் இந்த நாட்டுல முதலா இந்திரா காந்திஜி டைம்ல தான் வந்தது. அந்த டைம்ல ஜட்ஜஸோட சீனியாரிட்டியும் சூப்பர் செஷன் பண்ணி ஜூனியர் ஜட்ஜ சீனியர் ஜட்ஜ் ஆக்கிடுவாங்க. எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. அந்த டைம் ஜுடிஷியரிய கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க. இப்போ எங்களை ஜுடிஷியரிய கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. எப்போ எங்களோட கவர்மெண்ட் ஜுடிஷியரியோட பேச்சை கேட்கல, இல்லனா நாங்க ஜுடிஷியரியோட பல வழியில குறைவா காட்டணும்னு நாங்க எப்போ முயற்சி பண்ணோம்? நாங்க அந்த மாதிரி சொல்றேன். ஏதாவது சொல்லுங்க இருந்தா. கிரண் ரிஜிஜு லா மினிஸ்டர், நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஜட்ஜஸ் யோசிச்சு பேசணும். ஜட்ஜஸ் எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. இது ஓல்டு விஸ்டம் சார். எ ஜட்ஜ் ஸ்பீக் த்ரூ ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட். இல்லனா கோர்ட்டோட முடிவு அதுதான் இறுதியா இருக்கும். அதுக்கப்புறம் அதோட பெரிய கோர்ட் அதை ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி இதுதான் இறுதி. கோர்ட்டோட டிசிஷன் தான் ஃபைனல். அதனால கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கற ஜட்ஜ் சார் அவங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதாம வேற ஏதாவது அட்வைஸ் கொடுக்கறாங்கன்னா அது சரியான விஷயம் இல்ல. அத அஸ் அ லா மினிஸ்டர் நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க அவங்கள என்ன சொல்றீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பெயில் அப்ளிகேஷன்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இல்ல, சுப்ரீம் கோர்ட் பெயில கேட்க கூடாதுன்னு தான் நான் சொல்லவே இல்ல. நான் என்ன சொன்னேன்னா, சுப்ரீம் கோர்ட் நம்ம நாட்டோட உயர்நீதிமன்றம், அங்க எப்பவும் பெரிய விஷயங்கள், கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர், பெரிய விஷயங்கள் அது மேல ஃபோக்கஸ் பண்ணுனா நல்லா இருக்கும். பெயில் அப்ளிகேஷன் வருதுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்ததுன்னா, ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ இல்லனா லிபர்ட்டி இஷ்யூ இல்லனா தூக்குல போடுற கேஸா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதோட பெயில் எல்லாம் கேட்கலாம். இந்த 420 கேசஸ் அதுக்கு ஏதாவது பெயில்னா அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் போறீங்க. அப்படி பண்ணும்போது கோர்ட்டோட டைம் வேஸ்ட் ஆகுது. இதுதான் நான் சொன்னேன். நான் எப்பவும் சுப்ரீம் கோர்ட் பெயில் பெட்டிஷன் கேட்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அதனால தான் பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் இவருக்கு சட்டம்னா என்னன்னே தெரியலன்னு சொல்றாங்க. ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் என்ன எழுதியிருக்காருன்னா, பெயில் நாட் ஜெயில் இஸ் த ரூல். ரூல் இல்ல, இது எப்படி பாக்குறேன்னா, முதல்ல பெயில் கிடைக்கிறது ஒரு உரிமை. அப்படி கிடைக்கலன்னா ஜெயிலுக்கு தான் போகணும். இதுதான் பிரின்சிபல். இது லீகல் விஸ்டம்கான ஒரு விஷயம். இந்த மாதிரி எந்த ரூலும் கிடையாது. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, வண்டி கரண்ட் இந்த மாதிரி எந்த வசதியுமே இல்லாத ஊர்ல இருந்து வந்த ஒருத்தன் நாங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லணுமா? இல்ல, ஜட்ஜஸ் எல்லாம் அப்படி சொல்லல. நீங்க சொல்றதெல்லாம் காங்கிரஸ் அப்புறம் பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க பார்லிமெண்ட்டும் நடத்தணும்னு நினைக்கிறாங்க, கோர்ட்டும் நடக்கணும்னு நினைக்கிறாங்க.
அவங்க சொல்றாங்க இல்ல மத்தவங்க சொல்றதுக்கு தூண்டி விடுறாங்க. காங்கிரஸோட பெரிய அரசியல்வாதி ஜெய்ராம் ரமேஷ் அவர் என்ன சொல்றாருன்னா, கிரண் ரிஜிஜு ஜுடிஷியரியை மிரட்டுறாரு. அவர் ஒரு பாய்சன் பில் ஃபார் ஜுடிஷியரி, அதாவது ஜுடிஷியரிக்கு இவர் ஒரு விஷ மாத்திரன்னு சொல்றாரு. நீங்க ரஜத் சார், ஓப்பன் கேமரால ஜட்ஜ் சார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு எப்பயாவது ஜட்ஜு கிட்ட பேசி பாருங்க. என்னோட வேலையோ இல்ல நான் வேலை செய்யற வழிபாடுகளையோ ஏதாவது பிரச்சனையான்னு ஜட்ஜு கிட்ட கேட்டு பாருங்க. எல்லா ஜட்ஜும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. நான் அவங்கள எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னா, 2 பேர் எதிரெதிரா மீட் பண்ணிக்கிறோம், எப்படி ட்ரீட் பண்ணணும்? எனக்கு அரகன்சியோ இல்ல மிரட்டுற மாதிரியான ஆளோ நான் கிடையாது. சோ காங்கிரஸ் அவங்களே இதை கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்றாங்க. இத சொல்றது ஜட்ஜ் கிடையாது, இத சொல்றது ஜுடிஷியரி கிடையாது, இத சொல்றது காங்கிரஸே தான். உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. சிபிஐ, இடி, இப்ப ஜுடிஷியரி மேலையும் நீதிமன்றங்கள் மேலையும் கிரண் ரிஜிஜு ஆக்கிரமிக்க பாக்குறாரு. எல்லாத்தோட விஷயம், அரவிந்த் கெஜ்ரிவாலோட பேச்ச நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவரு ஏதோ ஒன்னு சொல்லணுன்றதுக்காக சொல்றாரு. அதோட அவர் இப்படி பேசினது கூட அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அதே அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷனை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவரு ஒரு விதமான அனார்கிஸ்ட் மைண்ட் செட்டோட இருக்கிறவர். அதனால அவரு தலை இல்லாத வால் இல்லாத பேச்சதான் பேசுவார். இவங்கள நாங்க அப்பப்ப சந்திப்போம். இப்ப அவர் சிஎம்மா இருக்கிறதுனால அப்பப்ப சந்திப்போம். நல்லா தான் பேசுவாரு. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நல்லா தான் பேசுறாரு, பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க. ஆனா வெளியே போய் எந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதோட ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜுடிஷியரிய கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க, ஜுடிஷியரிய ஆக்கிரமிப்பு செய்யறீங்க, அதனால ஜுடிஷியரி உங்களுக்கு ஃபேவரா எல்லா தீர்ப்பையும் வழங்குது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அவருக்கு பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறாங்க, என்னென்ன பேசணும்னு எழுதி கொடுக்கறாங்க. அவங்களோட அட்வைசஸ்லாம் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவர் மேடையில சொல்றாரு. ஒருவேளை அதுல இருந்து தவறிட்டாருன்னா அவர் மாட்டிப்பாரு. அதோட அவர் பார்ட்டிய 24 மணி நேரம் காப்பாத்துறதுக்கே அவருக்கு டைம் சரியா போயிருது. அதனால மக்கள் என்னென்னமோ பேர் கொடுக்கறாங்க, ஆனா நான் மரியாதை கொடுக்கறேன். அவரு இப்ப தலைவரா இருக்காரு, காங்கிரஸ் லீடரா இருக்காரு, அதுக்கான மரியாதை கொடுக்கறேன். ஆனா அவர் பேசுற பேச்செல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஜேபிக்கு நஷ்டம் இல்ல, நம்ம நாட்டுக்கு தான் நஷ்டம் அவரோட பேச்சு கேட்கறது. அப்புறம் கபில் சிபல், அவர் லா மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கிரண் ரிஜிஜுக்கு சுப்ரீம் கோர்ட் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது, வக்கீல் எப்படி வேலை செய்வாங்கன்னு தெரியாது, ஆனா லா மினிஸ்டரா ஆயிட்டாரு. கபில் சிபல் சீனியர், அவர் 4 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. சுப்ரீம் கோர்ட் மேல உள்ள நம்பிக்கையே போயிருச்சுன்னு சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்றத ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற ஒருத்தர் ஏன் மேல குற்றச்சாட்டை போடுறாரு. சோ அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கான உரிமையே இல்ல. யார் அவருக்கு அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவருக்காக தான் பேசுவாரு, அவங்களுக்காக தான் வாதாடுவார். அவங்களுக்குன்னு இண்டிபெண்டன்ட் வியூலாம் இருக்காது. நான் மற்ற வக்கீல்களை குறைவா சொல்ல, சிபில் சாரை மட்டும்தான் சொல்றேன். அதாவது நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கலாம், ஆனா என்கிட்டயும் யோசிக்கிறதுக்கான ஒரு திறன் இருக்கு. ஒருவேளை மோடிஜி ஏதாவது முடிவு எடுக்கிறாருன்னா யோசிச்சுதான் அதை எடுத்திருப்பாரு இல்லையா? ஆனா இந்த பெரிய பெரிய லாயர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் பேசுற லாயர்ஸ் தான் டார்கெட் பண்றீங்களா, சுப்ரீம் கோர்ட்லயும் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? இது ரஜத் சார், நான் எதுக்காக சொல்றேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுவீங்க. இங்கிலீஷ் யார் நல்லா பேசுறானோ அவனோட கோர்ட் ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அவனுக்கு 20, 30, 40 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. அதோட ஹிந்தியில பேசுறவனுக்கு ரொம்ப கம்மியான பணம் கிடைக்குது. நம்ம இந்திய நாட்டுல எதுக்காக இப்படிலாம் இருக்கு சொல்லுங்க? இதனாலதான் நான் சொன்னேன், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லயும் கூட இருக்கு இது. ரீஜனல் மொழிகள், இந்திய மொழிகள்ல, ஹிந்தியில, தமிழ்ல, தெலுங்குல, பெங்கால்ல, மராட்டியில, பஞ்சாபில என்னென்ன இந்திய மொழிகள் இருக்கோ அதுலயும் விவாதம் பண்ணலாம் இல்லையா? ஏன் இருக்கக்கூடாது?
ஏன் எப்பவும் இங்கிலீஷ் தான் இருக்கணுமா என்ன? அதனால மரியாதைக்குரிய பிரதமர் மோடிஜி 2015 வாக்கு கொடுத்தாரு. அதாவது இந்திய மொழிகளை இந்திய கோர்ட்ல எப்படி முன்னுக்கு கொண்டு போனோம் அத யோசிச்சாரு. அதனால ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. ஜஸ்டிஸ் போப்டே சார், இந்தியாவோட ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ், அவர் தலைமையில கமிட்டி உருவாச்சு. என் கூட டிஸ்கஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஒக்காபுலரிய உருவாக்குறோம், டேட்டா பேங்கையும் உருவாக்குறோம். இந்தியன் லாங்குவேஜஸ்ல மெயின் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா காமனா என்ன பண்ணுன்றதுக்காக நாங்க என்ன யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறம் இருந்து சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்தை ஒத்துக்கோன்னு நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் சாரும் என்கிட்ட பேசினாரு. அதோட சுப்ரீம் கோர்ட்டோட பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனி மொழிகள்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி பப்ளிக்காக அவைலபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸும் பண்ணுவோம். கோவிட் டைம்லயும் நீங்களே பார்த்திருப்பீங்க, கோர்ட்டுக்கு போனாரு. ஏன்னா டெக்னாலஜியோட ஆன்லைன் ப்ராசஸ், வீடியோ கான்ஃபரன்ஸோட, மோடிஜியோட டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின், அது மூலியமா தான் நம்மளோட கோர்ட் ஸ்ட்ராங் ஆச்சு. அதனால தான் கோவிட் டைம்லயும் நம்ம இந்திய கோர்ட் ஸ்ட்ராங்கா நடந்துகிட்டு இருந்தது. அதாவது பெரிய பெரிய லாயர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிரண் ரிஜிஜு பிராக்டிஸ் பண்ணவே இல்லை, இவரு காசு சம்பாதிக்கவே இல்லை, இப்ப எங்க வயத்துல எட்டி உரைக்கிறாருங்கிறாங்க. இல்ல நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நாடு எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கோ, ப்ராக்ரஸ் நடந்துகிட்டு இருக்கு, நடந்தும் முடிஞ்சிருச்சு. அதனால வேலை அதிகமாகும், அதோட கேசஸ் அதிகமாகும், அதோட பல விஷயங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வரும். ஸோ அத்தனை லாயர்ஸ்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ லாயர்ஸ்க்கு நிறைய வேலைகள் கிடைக்கும். அதான் என்னோட ஒப்பீனியன். எல்லா வேலைகளும் ஒரு குறிப்பிட்ட வக்கீல்களுக்கு போறதுக்கு எதிரானவன் தான் நான். அதனால நான் என்ன சொன்னேன்னா, இங்க இருக்கிற சீனியர்ஸ் லாயர்ஸ் அவங்க கேஸை ஜூனியர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கணும். கோவிட் டைம்ல ஒரு சில ஜட்ஜ் 2 கோடி 3 கோடி ஒரு நாள்ல சம்பாரிச்சிருக்காங்க, ஒரே நாள்ல. ஜட்ஜ் இல்ல, லாயர் தானே? ஆமாமா, லாயர். நான் ஜட்ஜை பத்தி பேசல, ஜட்ஜை பத்தி பேசவே கூடாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லாயர் அவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல லாயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது. இது நல்லதில்ல. அதனால நான் என்ன சொன்னேன்னா, அதாவது சின்ன சின்ன இப்போ புது லாயர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். இந்தியன் லாங்குவேஜ்ல விவாதம் கோர்ட்ல நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே வேலைகள் கிடைக்கும். மக்கள் கேள்வி கேட்க ஆசையோட இருக்காங்க. லா மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். இது வரைக்கும் என்ன ரீசன்னால இத்தனை கேசஸ் பெண்டிங்ல இருக்கு? சோ இந்த மாதிரி கேசஸ் பெண்டிங்ல இல்லாம இருக்கிறதுக்கு ஃபியூச்சர்ல என்ன சொல்யூஷன், சீக்கிரமா சால்வ் ஆகிறதுக்கு என்ன வழி இருக்கு? கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல கோர்ட்ல 4,90,000 கோடி கேசஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. இதை குறைக்கிறதுக்காக பல ஸ்டெப்ஸ்கள் எடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் முன்னாடி டெக்னாலஜி மூலியமா. அப்புறம் இத்தனை கேசஸ அத உடனடியா எப்படி குறைக்கிறது, அதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, லாயர்ஸ்க்கும் டைம் இருக்கணும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் டேட் கிடைக்கும், கேஸ் ஹியரிங் வரும், டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பெருசு. இன்னொன்னு என்னன்னா, நாங்க ஆல்டர்னேட் வழியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில கேசஸ்லாம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டிஏஷன் மூலமும் நாம சால்வ் பண்ணலாம். ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆர்பிட்ரேஷனா இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும். கிராமங்கள்ல சில விஷயங்கள் இருக்கும், அது ஃபேமிலி மேட்டரா இருக்கும், அதை கம்யூனிட்டி லெவல்ல மீடியேஷன் பண்ணியே சால்வ் பண்ணிக்க முடியும். கோர்ட் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான பல வழிகளில் நாங்கள் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். அதோட கோர்ட்ல நிறைய கோர்ட்ஸ் இருக்கு, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், லோயர் ஜுடிஷியரி. நாங்கள் பேசுவோம். அதோட நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பிரதமர் மோடிஜி கொடுக்குற சப்போர்ட்னாலையும் ஜுடிஷியரியும் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. நாங்க ஒன்னா சேர்ந்து இங்க இருக்கிற பெண்டிங்ஸ் எல்லாம் நாங்க கண்டிப்பா குறைப்போம். ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்பெல்லாம் ஒரு ஜட்ஜ் ஒரு நாள்ல 100 கேசஸ் டிஸ்போஸ் பண்றாருன்னா 200 புது கேசஸ் வந்துரும். கேசஸ் டிஸ்போஸ் எல்லாம் ஃபாஸ்டா நடக்குது. புது கேசஸ் ஆன ரெஜிஸ்ட்ரேஷன் டபுள் ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. அதனால பெண்டிங் அதிகமா இருக்கு. டிஸ்போசல் ரேட் ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ. ஆனா இதுவும் பத்தாது, இன்னும் நிறைய கடுமையா உழைக்க வேண்டிய. எப்ப கோவப்படுறாங்கன்னா, டேட் அட்ஜர்ன் ஆகும்போது தான் கேஸை தள்ளி போடுறாங்க. இதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. இந்த டேட்ஸை குறைக்கிறதுக்காக தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்புறம் நாங்க நிறைய லெவல்ல டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ டேட் சீக்கிரமா கொடுக்கணும், ஹியரிங்கும் சீக்கிரமா முடியணும். அதனால யாரும் சும்மா விட்டுறக்கூடாது. சில நேரங்களில் லாயர்ஸே டைம் கேட்பாங்க.
அடுத்த முறை ஹியரிங் கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் குறிப்பா அவங்கள மட்டும் சொல்லல, ஆனா சில நேரங்கள்ல மெட்டீரியல் சப்போர்ட் கிடைக்காது, சில நேரங்கள்ல இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க, அவங்க இன்னும் சார்ஜ் ஷீட் ரெடி ஆகல, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல விட்னஸ் வரமாட்டாங்க, விட்னஸை தேட வேண்டியதா இருக்கும். ஸோ விட்னஸ் வரலன்னா கேஸ் திரும்பவும் போஸ்ட்பாண்ட் ஆயிரும், இன்னொரு டேட்டுக்கு போயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய காரணம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே இடத்துல கட்டி வச்சாதான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இங்க ஒரு விஷயத்த சால்வ் பண்றோம், அங்க ஒரு விஷயத்த விட்டுறோம், அதுக்கப்புறம் மாட்டிப்போம். இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஜட்ஜஸ்க்கு சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஹை கோர்ட்ல நிறைய லீவ் எடுத்துக்கிறாங்க, லீவ் உங்களுக்கு அதிகம்னு சொல்லியிருக்கீங்க. கோர்ட்ல லீவ் எடுத்துக்கிறாங்க, வெக்கேஷனுக்கு போறாங்க. இது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, நான் அப்படி சொல்லல ரஜத் சார். நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன், நம்ம மக்கள் முன்னாடியும் சொல்றேன். ஜுடிஷியரி கோர்ட்ஸோட ஜட்ஜஸ் அதிகமா லீவ் எடுத்துக்கிறாங்க, வெக்கேஷன் போறாங்கன்னுலாம் நான் சொல்லல. ராஜ்யசபால காங்கிரஸோட ஒரு எம்பி என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாரு, ஜட்ஜஸ் எதுக்காக இவ்வளோ லீவ்ல போறாங்க? அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதோட ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன். அதாவது ஒரு ஜட்ஜ் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றது உண்மைதான். இந்தியாவோட ஜட்ஜ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னா, உலகத்துல எந்த ஜட்ஜும் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க. மற்ற நாடுகள்ல, அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல ஒரு ஜட்ஜ் ஒரு நாள்ல ஒரு கேஸ் தான் பாக்குறாங்க. இந்தியால ஒரு ஜட்ஜ் 100 கேஸ் பாக்குறாங்க, மினிமம் 50-60 கேசஸ் இருக்கும். ஸோ எங்க ஜட்ஜஸ் மேலேயும் நிறைய ப்ரெஷர் இருக்கு. லீவ்லாம் கண்டிப்பா தேவை, ஏன்னா அவங்களும் ரிலாக்ஸ் பண்ணணும்ல. 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலன்னா அவங்களும் கொலாப்ஸ் ஆயிடுவாங்கல்ல. மனுஷங்களுக்கு வேலை செய்யறதுக்கான ஒரு லிமிட் இருக்கும். நான் எவ்வளோ நாள் லீவ் இருக்கணும்லாம் சொல்ல வரல, ஆனா கொஞ்சமா பிரேக் கிடைச்சா நல்லா இருக்கும் அவங்களுக்கு. நீங்க ஜட்ஜஸை பத்தி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். சரி, நாம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல கிரண் ரிஜிஜுவோட வழக்கையும் கேள்வியையும் கண்டினியூ பண்ணுவோம். உண்மையாவே உங்க ஹிந்தி ரொம்ப நல்லா இருக்கு, அதை நான் பாராட்டுறேன். ஆனா எவ்வளவு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ராகுல் காந்தியை பார்த்து கேட்குறீங்க, உன்னை எப்படி நான் ட்ரீட் பண்றதுன்னு சொல்லு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கிறது இந்தியாவோட லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு மேல. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல கிரண் ரிஜிஜு மேல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிறாரு. கிரண் சார் யாரு என்ன பேசினாலும் சரி, டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் லெப்டினன்ட் கவர்னர் இவங்க நடுவுல பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா, கெஜ்ரிவால் சொல்றாரு, இந்த எல்ஜி யாரு, எங்க இருந்து வந்தான், தலைமையில உட்கார வச்சுட்டாங்க, அதுக்கு நடுவுல நீங்க போறீங்க, நீங்க இதுக்கெல்லாம் மக்கள் சரியான பதில் கொடுப்பாங்கன்னு ட்வீட் பண்றீங்க. அது எதுக்காகன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் இத அசம்பிளியில சொன்னாரு. எல்ஜி எங்க இருந்து வந்தது, கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி இருக்கு, அதுக்கப்புறமும் எல்ஜியை டெல்லிக்குள்ள கொண்டு வந்துட்டோன்னு சொல்றாரு. அப்படின்னா டெல்லியில எல்ஜி இல்லாம எல்லாம் நடக்கணுமா என்ன? நாட்டோட தலைநகரம். ஸோ சில விஷயங்கள் எனக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. பர்சனலா என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா இந்த மாதிரி அட்டாக் பண்றது, ஸோ சட்டப்படி பார்த்தா சட்டத்துக்கு உட்பட்டு பேச மாட்டேங்கிறாரு. அன்கான்ஸ்டிடியூஷனலா இவரு பேசுறாருன்னா சொல்றது கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. நீங்க அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லல. 2 கோடி பேர் சேர்ந்து ஒரு சிஎம் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவர் தலை மேல ஒரு எல்ஜியை உட்கார வச்சிருக்கீங்க. அது கான்ஸ்டிடியூஷன்ல எழுதியிருக்கும் போது நாம என்ன பண்ண முடியும்? சிஸ்டம்ல என்ன இருக்கோ. அரவிந்த் கெஜ்ரிவால் கான்ஸ்டிடியூஷனை ஒத்துக்க மாட்டேன்றாரு, ஆனா நாங்க கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கிற ஆளுங்க தான். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை, பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கு, ஐஎன்பி மினிஸ்ட்ரி அதை பிளாக் பண்ணிட்டாங்க. மோடிஜிக்கு எதிராக இருந்ததுனால ஹோம் மினிஸ்ட்ரி அது மேல ஆக்ஷன் எடுக்குது. இதுலயும் நீங்க நடுவில் வந்து பேசுறீங்க. என்னன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் 20 வருஷத்துக்கு மேல நாட்டுல சில பேர் இருக்காங்க, நாட்டோட பேரை கெடுக்கிறதுக்காகவும் மோடிஜியோட பேரை கெடுக்கவும் கண்டினியூவா கேம்பெயின் பண்றாங்க, கேசஸ் நடத்துறாங்க. கடைசியா கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் முழுமையா நல்லா கேஸ கேட்டாங்க, அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்தாங்க. என்னன்னா இந்த கேஸ்ல எந்த விஷயமும் இல்ல. அதோட சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அதாவது இந்த எண்ணங்களும் புரிதலும் இந்த கேஸெல்லாம் ஒரு
தவறான வழியில அவமானப்படுத்துறதுக்காக பண்ணப்பட்ட பிளான். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் பிபிசி ஏதாவது படம் எடுக்குது, நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ், லெஃப்டிஸ், மூவாடிஸ், காங்கிரஸ் பார்ட்டி எல்லாம் பிபிசி சொன்ன ரிப்போர்ட் எல்லாம் உண்மைதான் சொல்றாங்க. இவங்க சுப்ரீம் கோர்ட்டை நம்ப மாட்டாங்க. ஸோ ஒரு லா மினிஸ்டரா சொல்ல வேண்டியது இருந்தது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு தான் நம்ம நாட்டில் சுப்ரீம். பிபிசி இல்ல வேற ஏதாவது காட்டுற இந்த விஷயங்கள்லாம் முக்கியமே இல்லை. ஆனா கிரண் சார், நியூயார்க் டைம்ஸ்ல நான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, பிபிசியை பிளாக் பண்றதுக்காகவே சென்சார்ஷிப்பை போட்டாங்க. இதை பிளாக் பண்றதுக்காகவே எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணாங்க, மக்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இங்கிருந்து இந்த இங்கிலீஷ்காரங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்பவும் பிபிசிலையும் நியூயார்க் டைம்லயும் என்ன எழுதுறாங்களோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நாங்க எங்க நாட்டுல நாட்டோட முடிவு, நாட்டோட மக்கள், நாட்டோட சுப்ரீம் கோர்ட், அதோட நாட்டோட சிஸ்டம், அதன்படிதான் நடப்போம். வெளியே இருக்கிற மிரட்டல்களை வச்சு மோடிஜி கவர்மெண்ட் என்னைக்குமே பயந்து நடக்காது. சரிண்ணா, இந்த நாட்டோட மக்களை பத்தி பேசுறேன். நீங்க ஜவஹர்லால் நேரு பண்ண தப்புகளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அது என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், இம்பார்ட்டன்ட் மேட்டர். அதோட மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அதோட ஜம்மு காஷ்மீர் இந்தியா கூட சேர்றதுக்கான ப்ராசஸை டிலே பண்ணது மகாராஜா ஹரி சிங்கால தான். எல்லாரும் இதை தான் படிச்சாங்க, எல்லாம் இதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை இது கிடையாது. ஸோ நேருஜியை பத்தி நானே பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கேன். பார்லிமெண்ட்ல நின்றுக்கிட்டு நானே இதை சொல்லியிருக்கேன். அதாவது மகாராஜா முதல்ல வந்தாரு 1947 15 ஆகஸ்டுக்கு முன்னாடியே மகாராஜா வந்தாரு, ரிக்வெஸ்ட் பண்ணாரு. நாம தான் டிலே பண்ணோம், நாம தான் பண்ணோம். அந்த விஷயத்தை தான் நான் மக்கள் முன்னாடி கொண்டு வந்தேன். ஸோ நான் இதுல என்ன தப்பு பண்ணது சரிதானே? நீங்க பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆனந்த் சர்மாக்கு இது பிடிக்கவே இல்லை. காங்கிரஸோட சீனியர் லீடர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரண் ரிஜிஜுவுக்கு ஹிஸ்டரியை பத்தியும் ஒன்றும் தெரியல, அவருக்கு சட்டத்தை பத்தியும் புரிதல் இல்லை, பாரம்பரியத்தை பத்தி தெரியவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிஜிஜுவோட அறியாமையும் அறிவையும் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குங்க. காங்கிரஸ் பார்ட்டியில சில லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு குடும்பம் தான் எல்லாமே. அதோட அந்த குடும்பத்தை தவிர்த்து அவங்களோட புரிதல் எதுவுமே இல்லை. அதனால நாம அந்த குடும்பத்தை தாண்டி யோசிக்கும்போது, நாட்டுக்காக யோசிக்கும் பொழுது அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் முக்கியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாடு தான் எல்லாம். நாட்டோட நன்மைக்கு ஏதாவது சொல்லணும்னா அதை கண்டிப்பா சொல்லுவோம். உங்களை பத்தி, உங்க பார்ட்டியை பத்தியும் நீங்க எப்படி இன்டர்ஃபியர் பண்றீங்கன்னு சொல்றேன். அன்னெசரி கமெண்ட் பண்றதை பத்தி சொல்றேன். முக்தார் அப்பாஸ் நக்வி அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, யாரெல்லாம் பீஃப் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பாகிஸ்தான் போயிடுங்க. இதுலயும் நீங்க நடுவில் வந்து பேசுறீங்க. யார் யார் என்ன சாப்பிடணுமோ அதை அவங்க சாப்பிடலாம், அது சுதந்திரம் இருக்கு. நீங்க இல்ல நான் அப்படி சொல்ல. மிசோரம்ல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் அங்கே இன்ஃபார்மல் டாக் நடந்துட்டு இருந்தது. சைட்ல அதை ரெக்கார்ட் பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல அதுக்கப்புறம் டிபேட் பண்ணாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் எழுதி இருக்கு, நாம கான்ஸ்டிடியூஷன் படிதான் நடந்துப்போம், இப்படிதான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரண் ரிஜிஜுவும் பீஃப் சாப்பிட்றாரு. சாப்பிடலங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. கான்ஸ்டிடியூஷன்ல என்ன எழுதியிருக்கோ அதுதான் முக்கியம். நான் இதை தான் சொன்னேன். இந்த மாதிரி பேச்சுக்களை சுத்தி வளைச்சு பெருசாக்கி எழுதிட்டாங்க. இங்க 3-4 நாள் இதை ஒரு விவாதமா மாத்திட்டாங்க. 2014 நடந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்களை நான் எங்கேயும் எப்பயும் சொன்னது கிடையாது. அதை மறைஞ்சு ரெக்கார்ட் பண்ணி அதை மேனிபுலேட் பண்ணி காட்டியிருக்காங்க. சார், உங்ககிட்ட என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் நீங்க அருணாச்சல பிரதேஷ்ல இருந்து வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படி இவ்வளவு நல்லா ஹிந்தி பேசுறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். அருணாச்சல் பிரதேஷ் 1962 சைனா ஆக்கிரமிச்சாங்க. அப்போ பல இடங்கள், நான் இருக்கிற ஊரு, அந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே சைனாவோட கண்ட்ரோல்ல தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடியிலிருந்தே எங்களோட ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தி, மற்ற லாங்குவேஜ், அசாமீஸ் லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டோம். எஜுகேஷனுக்காக பல டீச்சர்ஸ் வெளியே இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் 62க்கு அப்புறம் நிறைய இந்தியன் ஆர்மி டெப்ளாய்மெண்ட் அங்கே நடந்துகிட்டு இருந்தது. எங்களோட லோக்கல் ஃபோர்ஸஸும் SSBO ஃபோர்ஸஸும் அங்கே வந்துட்டு இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாரும் அப்பையிலிருந்தே ஹிந்தி பேசுறதுல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அது நம்ம நாட்டோட லாங்குவேஜ். ஹிந்தி தவிர
எந்த லாங்குவேஜா இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சா பேசுவேன். அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும், நான் சொல்றேன், சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் 100% ஹிந்தி பேசுவாங்க. உண்மையாவே உங்க ஹிந்தி ரொம்ப நல்லா இருக்கு, அதை நான் பாராட்டுறேன். ஆனா எவ்வளவு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ராகுல் காந்தியை பார்த்து கேட்குறீங்க, உன்னை எப்படி நான் ட்ரீட் பண்றதுன்னு சொல்லு. ராகுல்ஜியை பத்தி நான் எதுவும் அதிகமா சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஆனவர். ஒவ்வொரு மாசமும் 20 நாள் வெளியூர்ல இருக்காரு, 3 நாள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்காரு. இப்போ யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க இமேஜ் மாறணும்னா யாரோ யாத்திரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இன்டர்நேஷனல் ஆனவர். யாத்திரை மூலமா அவர் இமேஜ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க சார், ரஜத் சார், இந்த பாரத் ஜோடோ பத்தியெல்லாம் நான் எப்பவும் பேசணும்னு நினைக்கல. இன்னைக்கு இந்திய நாடு சுவாமி விவேகானந்தா கண்ட கனவுகள் 21ஆம் நூற்றாண்டு இந்திய நூற்றாண்டா இருக்குன்னு சொன்னாங்க. இந்தியா ஒரு டெவலப்மெண்ட் நேஷனா இருக்குன்னு சொன்னாங்க, வளர்ந்த நாடாகும். மோடிஜியோட தலைமையில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மத்ததெல்லாம் நாம ஏன் பேசணும்? இதன் சார், இன்னும் எங்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல கிரண் ரிஜிஜு மேல வழக்கும் குற்றச்சாட்டும் தொடரும். அவர் சைனீஸ் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பர்ட்ங்கிறதுனால இப்படி எல்லாம் பேசுறாரா? அவரை எல்லா விஷயத்திலயும் எக்ஸ்பர்ட்னு அவர் நினைச்சுக்கலாம். அவருக்கு கொடுக்கப்படுற ஸ்கிரிப்டை தாண்டி பேசினதுனால அவர் பார்ட்டிக்கு தான் இழப்பு. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்ம இந்தியாவோட லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு நம்மோட இருக்காரு. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு மேல போடப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் சைனாவை பார்த்து பயப்படுறாரு. கிரண் சார், சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னா, நீங்க ஹோம் மினிஸ்டர்ல இருந்தபோது 5 வருஷம் நீங்க செவுத்துல பெரிய ஸ்கிரீன் மாட்டியிருந்தீங்க. அது வழியா சைனாவை கண்காணிச்சிட்டு இருந்தீங்க, அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு. நீங்க சொன்னது உண்மைதான். அங்க ஸ்கிரீன் மாட்டியிருந்தோம், கூகுள் எர்த்தோடது. அது டெப்ளாய்மெண்ட்டுக்காக. நாங்க ரோட்ஸ் போடுறோம்னா அது எங்க போட்டுக்கிட்டு இருக்கோம், பிரிட்ஜ் கட்டுறோம்னா அது எங்க வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் மலை எப்படி இருக்கு, ஊர் எப்படி இருக்கு, அதுக்காக தான் அது. சீனாவை பத்தி சொல்லும் போது சீனாவை பார்த்து பயப்படுற நீங்க பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. இது நான் சொல்ற குற்றச்சாட்டு இல்ல, ராகுல் காந்தி சொல்ற குற்றச்சாட்டு. நீங்க சீனாவை பார்த்து பயப்படுறீங்க, கோழையா இருக்கீங்க. உங்க கிராமத்திலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல எல்ஏசி இருக்கு, அங்க சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, நீங்க எதுவும் செய்ய மாட்டேங்க. பாருங்க, ஷார்ட்கட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த டைம்ல காங்கிரஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆண்டனி சார் பார்லிமெண்ட்ல ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாரு 2013ல, அதாவது இத்தனை வருஷமா சைனா பார்டர்ல ரோட்ஸ் போடல, பிரிட்ஜஸ் கட்டல, எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. ஏன்னா சைனாவை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ரோடு போட்டோம்னா அதன் மூலியமா சீனா நம்மளை ஆக்கிரமிப்பாங்க, அதை பயன்படுத்தி நம்மளை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இந்த மைண்ட் செட்டோட தான் இத்தனை வருஷமா நம்மளோட முழு பார்டர் ஏரியாவும் உள்ளுக்குள்ள டெவலப்மெண்ட் இருக்கு. மோடிஜி 2014ல பிரதமரா பதவி ஏற்ற அப்புறம் எல்லா பாலிசியும் மாத்திட்டாரு. இன்னைக்கு எல்லா பார்டர் ஏரியாவும், ஏன் ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு லடாக்ல இருந்து அருணாச்சலம் பிரதேசம் வரைக்கும் எவ்வளவு பார்டர் இருக்கு, ஈவன் கோஸ்டல்லையும் இன்னைக்கு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பிரிட்ஜஸ் கட்டியிருக்காங்க, அங்க எலக்ட்ரிசிட்டி வருது, ஒவ்வொரு வீட்டுக்கு தண்ணி வருது, கேஸ் கனெக்ஷன் வருது. ஸோ ஒருவேளை காங்கிரஸ் மாதிரியான அந்த மைண்ட் செட்ல வேலை செய்யறாங்கன்னா, அதிலேயே யோசிக்கிறாங்கன்னா, மோடிஜியும் பார்டர் ஏரியாவெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே விழுந்து கிடங்க, டெவலப்மெண்ட்டா எதுவும் வேண்டாம், அப்பதான் உள்ள யாரும் வர முடியாது. ஸோ இதெல்லாம் சொல்றாங்கல்ல, ராகுல் காந்தி ஒவ்வொரு நாளும் சைனா சைனா சைனான்னு கத்திக்கிட்டு இருக்காருல்ல, இவருக்கு தெரியாது. அதாவது நேருஜி டைம்ல இருந்து அங்க ஆரம்பிச்சு இப்போ சோனியா காந்தி டைம் வரைக்கும் இவங்க பார்டர் ஏரியாவை பண்ணி வச்சிருக்க நிலைமைக்கு இவங்க மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. இவங்க அந்த அளவுக்கு ஏழைகளை அங்க சிஸ்டமாக்கி ரொம்ப கீழ் நிலைமைக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அந்த ஏரியாஸ பத்தி நல்லா தெரியும், நீங்க அங்க இருந்த ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாவும் இருக்கீங்க. ஆமா ரஜிச்சி, நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆரம்பத்துல நான் ஏரோப்ளேனை தான் முதல்ல பார்த்தேன், கார் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஏன்னா அங்க எங்களுக்கு ரோட்ஸே கிடையாது.
எதுவுமே இல்ல. ஆனா சைனா வார்க்கு அப்புறம் 1962க்கு அப்புறம் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்க ஊருக்கு மேல நிறைய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் சுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தினமும் காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நாங்க ஏரோப்ளேனை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ. வண்டியை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அப்பா கூட நான் வெளியே போனேன், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட போய் சேர்ந்தேன். அப்பதான் என்னோட வாழ்க்கையில நான் முறையா வண்டியை பார்க்கறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் காரையே பார்த்தேன் சார். ஆனா அருணாச்சல் பிரதேஷ்குள்ள சைனா 4.5 கிலோமீட்டர் உள்ள வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்களே, இதுல எந்த அளவு உண்மை இருக்கு? இந்த விஷயம் நான் ரொம்ப கவலையோட தான் சொல்றேன் சார். ஆனா இதுல எனக்கு அவரோட தந்திரம் தான் தெரியுது. அப்போ ஒரு வெளிநாட்டு நியூஸ் பேப்பர், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மீடியா நியூஸ் பேப்பர் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதாவது அருணாச்சல பிரதேசத்துல நுழைஞ்சு சைனா ஒரு கிராமத்தையே கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கல் எடுத்து ஒரு டிவி சேனல், சோசியல் மீடியா, அப்புறம் சேனல் எல்லாத்துலேயுமே இதை காமிச்சிருக்காங்க, பெருசாக்கிட்டாங்க. அருணாச்சல பிரதேசத்துல வந்து சைனா ஒரு கிராமத்தையே உருவாக்கிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சின்னதா எழுதுறாங்க. ஓஹோ, இது நேத்து சொன்ன இந்த நியூஸ் சைனா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க, ஆனா 1959ல பண்ணிருக்காங்க, சின்னதா எழுதுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க எழுதுறாங்க அடுத்த நாள் 1962ல நிறைய இடங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க, இப்ப இல்ல. ஆனா அந்த பொய் சொன்னதை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க தெளிவுபடுத்தினதை, கிளாரிபிகேஷனை, அதை யாருமே பார்க்கவே இல்லை. சோ இது துரோகம் இல்லைன்னா வேற என்ன? கிரண் சார், அவங்க காட்டின சேட்டலைட் இமேஜஸ் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அதுல தெளிவா இருக்கு சீனா எப்படி பார்டர் கிட்ட ஒரு கிராமத்தையே உருவாக்கிட்டாங்க. நான் அதை காட்டுறேன், அதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இதுதான் இந்த போட்டோஸ். இந்த போட்டோஸ் மூலமா அந்த பார்டருக்கு கிட்ட ஒரு ஊரையே உருவாக்கிட்டதா சொல்றாங்க. இங்க 101 வீடுகளை கட்டியிருக்காங்க, நூத்துக்கணக்கான மக்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைனா எதுக்காக இங்க பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்கன்னு சொன்னா அப்பதான் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டா இந்த இடம். இப்போ நீங்க காமிச்ச இந்த போட்டோஸ் எல்லாம் அது சிக்கிம் அண்ட் பூட்டானோட சைட்ல இருக்கிற சும்பி வேலின்ற நதி அங்க இருக்கு, அதோட போட்டோ தான் அது. இது பூட்டான் சைட்ல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க ரவுண்டா ஒன்னு காட்டினீங்க இல்லையா, அது ஸ்வன்ஸ்ரீ அருணாச்சல பிரதேசத்தோட ஒரு பகுதி தான். நான் லாஸ்ட் இயர் அங்க போயிருந்தேன், மாஜா போனோம். எங்களோட லாஸ்ட் பாயிண்ட் மாஜா தான். மாஜா போனோம், மாஜால ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணோம். எங்களோட ரோடு வேலை நடந்தது. அங்க மாஜால இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்ஸ் மேல போனா அங்க மாஜால இதுதான் இந்த போட்டோ தான், நவம்பர் 2020 இருக்கு இல்லையா, அதான். இது வந்து 1959ல எங்க ஆர்மி அங்க இல்லாதப்போ அசாம் ரைஃபிள்ஸ் டெப்ளாய்டு இருந்தாங்க. அப்போச்சு 1959ல அதை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. எல்லா அசாம் ரைஃபிள் சோல்ஜர்ஸையும் கொன்னுட்டாங்க. 1-2 பேர் மீந்தாங்க, அவங்க ஓடிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் உயிர் தியாகம் பண்ண வேண்டியதாயிருச்சாங்க. அது சோகமான நிகழ்வு. அது 1959ல இருந்தே இருக்கு. இன்னைக்கு அவங்க தந்திரமா நாட்டுல எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்காக மோடிஜி டைம்ல இவங்க உள்ள புகுந்து கிராமத்தை உருவாக்கியிருக்காங்க. தைரியம் இருந்ததுன்னா அங்க போங்க, அங்க போய் பாருங்க. 1959ல சீனா எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. நேரு நம்ம நாட்டுக்கு ஆர்மியே வேண்டான்னு சொன்னாரு. இது அப்ப நடந்த விஷயம். இது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, ஒன்னு பொய்ய நல்லா பரப்புறாங்க, பெரிய பெரிய ஆளுங்களும் அந்த பொய்ய நல்லா டெவலப் பண்றாங்க. நாட்டோட பாதுகாப்பை வச்சு எந்த விளையாட்டு விளையாடக்கூடாது. நாடு மோடிஜி தலைமையில மட்டும்தான் சிறப்பா இருக்கும். அதை நான் உறுதியா சொல்றேன். இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஒத்துக்கிறது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைனா வந்து வாருக்கு தயாராகிட்டு இருக்கு, ஆனா நாம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சைனா சோல்ஜர்ஸ் அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து நம்ம சோல்ஜர்ஸை அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு சைனாவோட ஆர்மி வந்து இந்தியாவை அடிச்சு துவச்சிட்டாங்கன்றாரு. இந்த வார்த்தை எவ்வளவு அவமானத்துக்குரியது. இப்ப அவங்களால அடிக்கவே முடியாது சார். இப்போதைக்கு நான் இதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லவே மாட்டேன். காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இருந்த ஆர்மி எந்த நிலைமையில இருந்துச்சோ இப்ப அந்த ஆர்மி இல்லவே இல்லை. நாம சண்டை போடணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா நம்மளோட டெரிட்டோரிய பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக மோடிஜி பண்ண வேலை இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை நான் மாற தட்டி சொல்ல மாட்டேன். ஆனா மோடிஜி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாராலையும் பண்ணவும் முடியாது, அவங்களால யோசிக்க கூட முடியாது.
மக்கள்லேருந்து யாராவது இதை பற்றி அதாவது சைனா ரிலேட்டடாக கேள்வி கேட்கணும் நான் கேட்கலாம் சார். டெஃபினெட்லி நீங்கள் சைனா பார்டரையும் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதோட கூட விசிட்டும் பண்ணியிருப்பீங்க, நம்ம ராணுவ வீரர்களோட நீங்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருப்பீங்க. ஸோ நம்ம ராணுவ வீரர்கள் என்ன சொல்கிறாங்களோ that should be our final wording, that should be full and final, that should be controversy all at all. ஆமா, ஆர்மி கிளியர் கட்டா நிறைய விஷயங்கள் சொல்லிருச்சு. காங்கிரஸ் பார்ட்டி இதை ஒத்துக்க மாட்டாங்க, ஆர்மி சொல்றதே ஒத்துக்கல. இப்போ முந்தா நேத்தும் காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் வந்தது. அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கும் பாலகோட் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கும் ப்ரூஃப் வேணும்னு சொல்றாங்க. ஸோ ஆர்மியோட ஃபைனல் வேர்ட்ஸை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இது நான் சொல்றது இல்லையே, டிஃபென்ஸோட சீனியர் அஃபீசியல்ஸ் அவங்க தான் இதை சொல்றாங்க. ஆனா டிஃபென்ஸ் தரப்புல இருந்து ஏதாவது சொல்லிடுறாங்கன்னா அதை பத்தி அரசியல்வாதிகள் கேள்வியே கேட்க கூடாது. கிரண் சார், பலமுறை ராகுல் காந்தி நல்ல விஷயங்கள சொல்றாரு, சைனா கூட எப்படி சண்டை போடணும்னு சொல்றாரு, சோல்ஜர்ஸ்லாம் எப்படி வேலை செய்யணும்னு. அதுக்கான ஒரு உதாரணத்தை நான் இப்ப காட்டுறேன். அது எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. You are using the Indian Army, the Indian Navy, the Indian Air Force to protect India from China. If you use India's laborers, India's farmers, India's workers, you will not need the Army, Navy and Air Force to be standing over there. China will not have the guts to come inside. லேபரர்ஸையும் ஃபார்மர்ஸையும் கேதர் பண்ணா ஆர்மி தேவையே இல்லைங்கிறாரு. இது ராகுல் காந்திஜி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, கேட்ட அப்புறம் என்ன தோணுதுன்னா, நேருஜி ஒரு காலத்துல ஒன்னு சொல்லியிருந்தாரு, அதாவது இந்தியன் ஆர்மியை பேன் பண்ணிருங்கன்னு. ராகுல் காந்தி அதே ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்ப சொல்றாரு. விவசாயிகளை லேபரர்ஸ் சண்டை போட சொல்றாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்றத கண்டிப்பா நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காரு. சைனா போருக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க எப்போ வேணா அட்டாக் பண்ணுவாங்க, வார் நடக்கும். ஆனா நீங்க எல்லாத்தையும் இக்னோர் பண்றீங்க, நீங்க கோழைங்கன்னு சொல்றாரு. இந்த எல்லா விஷயங்களையும் டிஃபென்ஸ் பாலிசிஸ், டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த லெவல்ல இதுக்கான டிஸ்கஷன் நடக்கணும். பப்ளிக் டொமைன்ல போர் எப்படி நடக்கணும், எப்போ நடக்கணும்னு இதை ராகுல் காந்தியும் சொல்லக்கூடாது, வேற யாரும் சொல்லக்கூடாது. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எங்க ஊர்ல பார்டர்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனா இதை எப்பயும் வெளியே சொல்லக்கூடாது யார்கிட்டையும். ராகுல் காந்தி மாதிரி ஆளுங்க அவரோட வார்த்தைகளை கவனமா கண்ட்ரோலா பேச கத்துக்கணும். என்ன பேசணும்னு அவங்களுக்கு தெரியணும். எது நாட்டுக்கு நல்லது, எது நாட்டுக்கு கெட்டது, அட்லீஸ்ட் இதுக்கான வித்தியாசம் தெரியணும்ல. அவர் சைனீஸ் அஃபேர்ஸ்ல எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால இப்படி எல்லாம் பேசுறாரா? அவரை எல்லா விஷயத்திலயும் எக்ஸ்பர்ட்னு அவர் நினைச்சுக்கலாம். அவருக்கு கொடுக்கப்படுற ஸ்கிரிப்டை தாண்டி பேசினதுனால அவர் பார்ட்டிக்கு தான் இழப்பு. கிரண் சார், இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதுல என்ன வந்திருக்குன்னா, சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் லே பிடி நித்யா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஹேவ் லாஸ்ட் ஆக்சஸ் டு 65 பேட்ரோலிங் பாயிண்ட்ஸ் இன் லே லடாக். இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில இருக்கிற பார்டர்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரிமார்கேஷன் இல்ல. சில நேரங்கள்ல பெட்ரோலிங் பண்றாங்க, சில நேரங்கள்ல ஸ்னோ அங்க அதிகமா விழுகிறதுனால அங்க போய் சேர முடியல. ஏன்னா டிமார்கேஷன் பண்ணல. பிரிட்டிஷ்காரங்க இருந்த காலத்திலிருந்து அங்க கல்ல வச்சு எந்த சைனும் இருக்காது, இல்லைனா பில்டிங்கோ வேற எந்த ஸ்ட்ரக்சரும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் 16, 17, 18,000 ஃபீட் வரைக்கும் -30, -40 டிகிரி இருக்கும் விண்டர்ல. அந்த மாதிரி டைம்ல மக்களால போய் சேர முடியாது. ஆனா மற்ற டைம்ல டைம் டு டைம் பெட்ரோலிங் பண்ணுவாங்க. எங்கேயாவது இடம் இருந்ததுன்னா அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. இது எல்லாமே அன்டெசிக்னேட்டட் ஏரியாவா தான் இருக்கும். மேபி அதை பத்தி அவங்க சொல்லியிருக்கலாம். நான் பார்க்கல, அவங்க சொன்னதை பார்க்கல. ஒரு முறை நீங்க மக்களுக்காக சொல்லுங்க. நீங்க சைனாவை, அருணாச்சல் பிரதேச அந்த பார்டர்ஸை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சைனாவால நமக்கு நம்ம பார்டருக்கு ஆபத்து இருக்கா? நம்ம ஆர்மி இதை எதிர்கொள்றதுக்கு தயாரா தான் இருக்காங்களா? மோடிஜி பிரதமர் ஆனதிலிருந்து நம்மளோட பார்டர் ஏரியா முழுமையும் பாதுகாப்பா இருக்கு. பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக எல்லா ஆக்ஷன்ஸும் எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கிறாங்க.
கிரண் சார், இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல வழக்கையும் கேள்வியும் கண்டினியூ பண்ணுவோம். तेरे जैसा यार कहाँ कहाँ ऐसा याराना याद करेगी दुनिया तेरा मेरा अफसाना. அவ்வளோதான் சார். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கிறது, கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது கிரண் ரிஜிஜு கிட்ட. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு மேல போடப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் சோசியல் மீடியால தேவைக்கு அதிகமா கவனத்தை செலுத்துறாரு. கிரண் சார், சோசியல் மீடியால உங்க ஆக்டிவிட்டி, உங்க எனர்ஜி அதிகமா காணப்படுது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் சொல்லியிருக்காரு, எனக்கு அது மூலமா தான் தெரிய வந்தது. நான் அவரை விட 12 வருஷம் 8 நாள் பெரியவன். என்னோட சோசியல் மீடியாவை சீஃப் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்றாருன்னா நல்ல விஷயம் தானே, சந்தோஷமான விஷயம் தானே. ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாருன்னா, ஜஸ்டிஸ் ரமணா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இவரோட டான்ஸை பார்த்தேன். அந்த டான்ஸ்ல எந்த அளவுக்கு எனர்ஜி இருந்துச்சுன்னா அது ஒரு ஹை எனர்ஜி டான்ஸ். கிரண் ரிஜிஜு புட் ட்விட்டர் ஆன் ஃபயர்னு சொல்லியிருக்காரு. நான் என்னோட கிராமத்துக்கு போகும்போது அங்க பாரம்பரியமா எங்களோட மக்களுக்கு பாடல்கள் இருக்கும், டான்சஸ் இருக்கும், அதை நான் பண்ணுவேன். அந்த டைம்ல எடுத்த போட்டோஸ் தான் வெளியே வந்தது. அத பிரதமர் மோடிஜி திரும்பவும் எடுத்து ட்வீட் பண்ணியிருந்தாரு, கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் நாடு முழுக்க அது வைரல் ஆயிருச்சு. அதை வச்சுதான் சீஃப் ஜஸ்டிஸ் சாரும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் டீசென்ட் டான்சர்னு சொல்லியிருக்காரு. நாம அந்த வீடியோவை ஒரு முறை பார்ப்போம். இது உங்க ஊரை சேர்ந்த அருணாச்சல் பிரதேஷோட பாரம்பரிய டான்ஸ். அங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஏரியாலையும் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அவங்க கம்யூனிட்டியோட பிராக்டிஸ் இன்னமும் ஃபாலோ பண்றாங்க. அருணாச்சல் பிரதேஷ்ல நீங்க சல்மான் கானோட சைக்கிள் ஓட்டி இருக்கீங்க. அது ஃபிட் இண்டியா கேம்பெயின் 2020 லான்ச் பண்ணும் போது பண்ணது. அந்த டைம்ல ஃபிட் இண்டியாவை நாடு முழுக்க இத ரொம்ப ஃபேமஸ் பண்ணுன்றதுக்காக, கேம்பெயினை நடத்தணுன்றதுக்காக சல்மான் கானும் வந்தாரு. அவர் என் கூட அருணாச்சல் வந்தாரு. சைக்கிளிங் ஃபிட்னஸ் ரொம்ப நல்லதுன்றதுக்காக ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் ஃபிட்னஸ் இதை ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்காக நாங்கள் இதை பண்ணோம். அதோட சல்மான் கான் இதுக்காக எங்ககிட்ட இருந்து ₹1 கூட காசு வாங்கல. அதுக்கு மேல அவர் சைக்கிளிங்க்கு டொனேஷனும் கொடுத்தாரு, நிறைய ஹெல்ப்பும் பண்ணாரு, ட்ரெஸ்ஸும் கொடுத்தாரு. ஆனா அதை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கிரண் ரிஜிஜுவும் பாலிவுட்டுக்கு போனா ஹீரோ ஆயிடுவாருன்னு. கண்டிப்பா இல்ல. படங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. நான் இப்போ படங்களும் பார்க்கறது இல்ல. பழைய படங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது சின்ன வயசுல விசிஆர் வரும்போது அதுல பார்த்துட்டு இருந்தோம். விசிஆர்ல பார்த்தோம். அஸ்ஸாமுக்கு போய் சினிமா ஹால்ல பார்ப்போம். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போய் சினிமா ஹால் இருக்கும், அங்க பார்த்துட்டு இருப்போம். எங்க கிராமத்துல படம் பார்க்கறதுக்கு எந்த வசதியும். உங்க காலேஜ் டைமோட ஒரு போட்டோ எங்கிட்ட இருக்கு. அதுல சல்மான் கான் மாதிரி ஷர்ட்டை கட்டிட்டு நிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற. ஆமா, பின்னாடி இருக்கிறவர் ஷர்ட்லெஸ். நாமளும் சல்மான் கான் மாதிரி ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டு படத்துல நடிக்கணும்ன்ற ஆசையை ஏற்படுத்தலையா? இல்ல, இருந்ததே இல்ல. எனக்கு படங்கள் பார்க்கறது மட்டும்தான் பிடிக்கும். படங்கள்ல நடிக்கிறதுக்கான எந்த ஆசையும் எனக்கு இல்ல. ஆசைப்படுறதுன்றது கனவு காண்ற மாதிரி கனவு காண மாட்டேன். இந்த மாதிரி படங்கள் நடிக்கணும்லாம் நான் கனவு காண மாட்டேன். ஆனா சினிமா ஆளுங்க மேல நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஷில்பா ஷெட்டியை பத்தி என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ட்விட்டர் ஸ்டார் ஆஃப் பாலிவுட். ஃபிட் இண்டியா கேம்பெயின்காக ஷில்பா ஷெட்டி அங்க வந்திருந்தாங்க. எங்களோட மினிஸ்ட்ரிக்கு வந்திருந்தாங்க, எங்களை சந்திச்சாங்க. அவங்க யோகாவை ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட நல்ல ப்ரோக்ராம்ஸ்க்காகவும் ஃபிட்னஸ்க்காகவும் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கணுன்றதுக்காகவும், நோய்வாய்ப்படக்கூடாது, ஃபிட் இண்டியாவா இருந்தா எல்லாம் ஃபிட்டா இருக்கும். அங்க எங்க கூட இருந்த எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபிலிம் ஸ்டார்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், வேற யாரா வேணா இருக்கட்டும், ஒருவேளை கவர்மெண்டோட கேம்பெயினுக்கு எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா நன்றியாவது நான் சொல்லிதானே ஆகணும். ஆனா
சோஷியல் மீடியால இதுவும் ரொம்ப வைரல் ஆச்சு. நீங்க ரவினா டேண்டன் கிட்ட சொன்னீங்களா, நீங்க டவாங் வந்துருங்க, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வைக்கிறேன் நீங்க? ஏன்னா எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அங்க ஹோட்டல்ஸ் கிடைக்காது, தூங்குறதுக்கு இடம் கிடைக்காது, எப்படி போய் சேர்றது அங்க. அதனால எங்க ஹோட்டல் இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொன்னாங்க. அந்த இடத்தோட எம்பி நான் அங்க லோக்கல்ல இருக்கிறதுனால மக்களை அட்ராக்ட் பண்றதுக்கான அங்க நிறைய மக்கள் வரணும், டூரிஸ்ட் வரணும். ஸோ கொஞ்சமாவது சொல்லிதானே ஆகணும், இன்வைட் பண்ணி தானே ஆகணும். ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கேள்வி. இப்போ முதல்ல நீங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கீங்க, இப்ப லா மினிஸ்டரா இருக்கீங்க. சோ இப்பவும் நீங்க அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் கூட டச்ல இருக்கீங்களா? இப்பவும் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஸ்போர்ட்ஸ் என்னோட பேஷன். ஸோ எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் இருக்காங்களோ, பெரிய பெரிய ஒலிம்பியன் மெடல்ஸ் வாங்கினவங்கல இருந்து சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ்மேன் இப்பதான் 10-15 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு தான் இருக்காங்க, பார்க்க வருவாங்க. இப்பெல்லாம் என்கிட்ட அவ்வளோ டைம் இல்லைனாலும் அப்பப்போ 5-10 நிமிஷம் டைம் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்கள வாங்கன்னு நான் கூப்பிடுவேன். ஏதாவது ப்ராப்ளம்னா என் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மோடிஜி கிளியரா சொல்லியிருக்காரு, கம்பார்ட்மெண்ட் வைஸ் பண்ணி தனித்தனியா கவர்மெண்ட்டை நடத்தக்கூடாது, எல்லாம் ஒரே எண்ணத்துல பெரிய டார்கெட்டை நோக்கி நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க, விசா கிடைக்க மாட்டேங்குது. யாருக்காவது உடம்பு சரியில்லைனா, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு, ஊர்ல இல்ல வேற ஏதோ இடத்துல பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு, அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட எனக்கு இருந்த சம்பந்தம் இது மினிஸ்ட்ரி படிலாம் கிடையாது. என்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷனுக்காக மட்டும்தான் இன்னும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட இந்த மல்யுத்த வீரர்கள், மெடல் ஜெயிச்ச நம்மளோட ரெஸ்லர்ஸ், அவங்களும் தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் உங்களை அப்ரோச் பண்ணாங்களா? சண்டை நடந்துகிட்டு இருக்கப்போ நடுவில் நான் போகக்கூடாது. இந்த சண்டையெல்லாம் வேற விஷயம். ஃபெடரேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் இதெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை. நான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இல்லையே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நான் நடுவில் போகக்கூடாது. ஆனால் ஃபிட்னஸ் பற்றி வீடியோஸ் நீங்கள் நிறையா போடுறீங்க, அதெல்லாம் வைரல் ஆகுது. நான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கப்போ போட்டது, அப்புறம் ஃபிட் இண்டியா கேம்பெயின் நடத்தினப்போ போட்டது. இப்போலாம் நான் அவ்வளோவா பண்ணுறது கிடையாது, அவ்வளோ டைமும் கிடைக்கிறது இல்லை. சார், அது என்னன்னா எங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய வீடியோஸ் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு சாங்கும் இருக்கு, தேரே ஜெசா யார் கஹா. அந்த சாங்கை எங்களுக்காக 2 லைன் பாடி காட்டுங்களேன் ப்ளீஸ். இங்க பாருங்க, இது ஆப்கி அதாலத். ஜட்ஜாவோட பெர்மிஷன் இல்லாம பாட்டு பாடினா எனக்கு உடனடியா தண்டனை கிடைச்சிரும். இல்ல, நீங்க பாடுங்க, நாங்க கேட்க தயாரா இருக்கோம். மக்களும் விரும்புறாங்க, நீங்க பாடுங்க. நீங்க பாடுறது கேட்க ஜட்ஜ் சாரும் ரொம்ப ஆவலா இருக்காரு. அங்க அருணாச்சல்ல எங்க ஆபீசர்ஸ் அப்போ வந்திருந்தாங்க. அவங்கள வெல்கம் பண்ண ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அப்போ 2-3 லைன் நான் பாடியிருந்தேன். तेरे जैसा यार कहाँ कहाँ ऐसा याराना, याद करेगी दुनिया तेरा मेरा अफसाना. அவ்வளோதான் சார். கிரண் சார், நீங்க இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கீங்க, எவ்வளவோ டிராவல் பண்றீங்க, அருணாச்சலுக்கு போறீங்க, பார்டர் ஏரியாஸ்க்கெல்லாம் போறீங்க, பாட்டும் பாடுறீங்க, ஃபிட்னஸ் வீடியோஸும் போடுறீங்க. அப்போ எப்போதான் நீங்க வேலை செய்றீங்க? ஃபிட்னஸ், அதோட ஆக்டிவிட்டீஸ், இதுவும் பெரிய வேலை தானே. ஒரு ஆள் ஃபிட்டா இல்லைன்னா எப்படி வேலை செய்வாங்க? ஆனா ஆன் சீரியஸ் நோட், ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழமா அதுல இன்வால்வ் ஆகணும்னா அந்த விஷயத்தை வெளியே காட்ட மாட்டோம். நாம அதுக்கு நடுவுல கேப்ல பப்ளிக் மீட்டிங் பண்ணும்போது, இல்லைன்னா கேப்ல நாம ஏதாவது டைம் எடுத்து ஒரு அட்வென்ச்சர் பண்றோம், ஏதாவது ப்ரோக்ராம் போறோம்னா அதுதான் தெரியும். அதுக்கு நடுவுல நம்ம முழுமையா டிவோட்டட்லி ஃபைல் பண்றோம், யோசிக்கிறோம், ரிவ்யூ பண்றோம், அது எப்படி வெளியே தெரியும்? நாம செக்ரட்டரி கூட சேர்ந்து முக்கியமான டிஸ்கஷன் பண்றோம், அதெல்லாம் எப்படி வெளியே தெரியும்? ஸோ நாம பண்ற வேலைகள் வெளியே தெரியாது. ஸோ நம்ம கேப்ல பண்ற விஷயங்கள் அதுதான் வெளியே தெரியும். அதர்வைஸ் ஒருவேளை நம்ம டைம் எடுக்கிறோம்னா, ஒருவேளை நம்ம 16 மணி நேரம் வேலை செய்யறோம்னா, அதுல ஈவெண்ட், மக்களை சந்திக்கிறது, பப்ளிக் மீட்டிங் போறது, ஸோ 30% இருக்கும். 70% மினிஸ்ட்ரியில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இன்டர்னல் பார்ட்டிஸ், அப்புறம் வீட்டில் சந்திக்கிறது, அந்த மாதிரி
நீங்க இவ்வளவு பிஸியா இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோவை இப்ப காட்டுறேன். How could that be, Papa? My grandparents even didn't come. They live in far village. Oh. All right, I'll try to come. I'm so busy these days. What to do? You have office, but still you say to your boss that I have to come to my daughter's school. அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக உங்க பாஸ் கிட்ட நீங்க லீவு கேளுங்கன்னு சொல்றாங்க. அவங்க இது கொஞ்சம் 4 வருஷம் பழைய வீடியோ. ஆக்சுவலி நான் பொண்ணோட கிராண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டே நான் ஸ்கூலுக்கெல்லாம் போனதில்லை. ஸோ அங்கே டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, ஸோ 2-3 நாள் என் கூட ஸ்கூலுக்கு வாங்கன்னா. அப்போது நான் சொன்னேன் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி இந்த வீடியோ நான் காமெடியாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அட உங்கள் பாஸ் கிட்ட தான் கேளுங்களேன், பொண்ணோட ஸ்கூல் ப்ரோக்ராம் அதுக்கு லீவு கேளுங்களேன்னு சொன்னா. ஸோ உங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு விஷயம் வேண்டான்னா நாம் நம்மளோட இஷ்டத்துக்கு அங்கங்கே ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் சுத்த முடியாது இல்லையா? ஸோ அவங்க சொல்கிற பாஸ் அப்படின்னா பிரதமர் மோடிஜியை தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் பொண்ணுன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும், மோடிஜி அவரோட மினிஸ்டர்ஸை தூங்க விட மாட்டாரு, ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாரு, ரொம்ப வேலை வாங்குவாராம். அதனால தான் இன்னைக்கு நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸோட டைமில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெயில் காலத்தில் வெக்கேஷன் போயிட்டு இருப்பாங்க, ஃபேமிலியை கூட்டிட்டு யூரோப் போவாங்க, வேற எங்கேயாச்சும் ஹாலிடே செலிப்ரேட் பண்ணுவாங்க. 2014க்கு அப்புறம் இந்த வெக்கேஷன் ஹாலிடே இதெல்லாம் என் டிக்ஷனரியிலேருந்து காணாமே போயிருச்சு. ஏன்னா இங்கே இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கு, அந்த அளவுக்கு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. பிஎம்மோட ஒரு நிமிஷம் கூட அவர் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி டைம் வேஸ்ட் பண்ண முடியும்? அதனால இப்போதைக்கு நம்ம நாட்டை 2047 வரைக்கும் பணக்கார நாடா மாற்றணுன்றதுக்காக, ரொம்ப பலம் வாய்ந்த நாடா மாத்துறதுக்காக மோடிஜியோட பிளானும் அதன்படி நடந்துகிட்டு இருக்காரு. அவர் அதை முழுமையாக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நாங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் அதை விட்டுதான் ஆகணும். இப்ப நாட்டோட மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாட்டோட நன்மைக்கு உழைச்சுதான் ஆகணும். கிரண் சார், இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்னைக்கான ஆப்கி அதாலத்தோட ஜட்ஜ் திவாகர் சாரோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். வெல்கம் பேக். இன்னைக்கு நாம வழக்க நடத்தினது லா மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு மேல. கிரண் சார், நாங்க உங்ககிட்ட சைனாவை பத்தி கேட்டோம், ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். சட்டத்தை பத்தி கேட்டோம், அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். உங்க டயத்தை பத்தி கேட்டோம், சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் பத்தி கேட்டோம். நீங்க எல்லா கேள்விகளுக்கும் உண்மையாவும் தெளிவாகவும் பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆப்கி அதாலத்துல திவாகர் சாரோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். அதாவது கிரண் சார் அவர் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றங்களுக்கும் ரொம்ப கிளியரா, ரொம்ப பலமா பதில் சொன்னார். இப்போ நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வித நிலைமையில் இருக்கவங்க சரியான விஷயங்களை சொல்கிறதுக்கும் பயப்படுவாங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பயத்தாலே இன்னும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் கொலோஜியம் சிஸ்டத்தோட ப்ராசஸிங்னால. ஸோ அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? இது ஜனநாயகம், அதை பற்றி பேசினேன்னு சொன்னார். பேசிக் ஸ்ட்ரக்சரையும் இன்னும் டிஃபைன் பண்ணலை, அதனால் அதையும் டிஸ்கஸ் பண்ணியாகணும். இந்த நீதிமன்றத்தில் மக்களோட வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த சென்சிட்டிவ் பற்றி உங்களுக்கு அவ்வளவா தெரியலை அப்படின்னு சொன்னார். இந்த குற்றச்சாட்டையும் வச்சார். ஆனால் இந்த நீதிமன்றம் அதை பலவீனமாக நினைக்கல. ஏன்னா நீங்கள் இன்சைடர் ஆனதுக்கு அப்புறம் அப்பதான் உங்களால் ரீஃபார்மை பற்றி பேச முடியும். கிரண் சார் இன்னைக்கு ஸ்டாக் ஹோம்ல சிண்ட்ரோம்னால பாதிக்கப்படலைன்னு தான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் பெரிய பெரிய வக்கீலோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஸ்டார் சிஸ்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பல நீதிபதிகள் ஃபைனலாக டிசிஷன் கொடுக்குறாங்க. இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஃபைனல் வெர்டிக்ஸில் வரக்கூட மாட்டேங்குது. சொல்றதால என்ன பயன் இருக்கு? இதெல்லாம் பேசிதான் ஆகணும். அதோட இன்னொரு விஷயம், யாராரு கமிட்டட் ஜுடிஷோரியை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க ஒரே நேரங்களில் 3 பெரிய பெரிய நீதிபதியை சூப்பர் சீட் பண்ணி அவங்க மனசுக்கு பிடிச்ச அவங்களுக்கு பலன் கொடுக்குறமான நீதிபதிகளை அந்த பொசிஷன்ல கொண்டு போய் வைக்கிறாங்க. அதனால இந்த குற்றச்சாட்டுகளை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். அதனால இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்யுது.
ஆனா ஒரு கண்டிஷனோட, இப்ப எப்படி நார்த் ஈஸ்ட்ல இருக்கவங்க, நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் நம்ம பேசுற அளவுக்கு ஹிந்தி ரொம்ப நல்லா பேசுறாங்க. அதை நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க. புத்திஸோட புது வளர்ச்சிய அதை இன்னும் புதுசா வளர்ச்சி அடை செய்யணும். நீதிய எல்லாருக்கும் எப்பவும் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் சமமா கிடைக்கணுங்கிறது தான். அந்த முயற்சியை எப்பவும் நீங்க கைவிடாதீங்க. கிரண் ரிஜிஜு இன்னைக்கு எந்த உறுதியோட பேசினாரோ, வாழ்க்கை முழுக்க இதே தெளிவோட தைரியத்தோட அவர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு நான் நம்புறேன். இந்த நாட்டு வளர்ச்சிக்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். 2047 அவர் சொன்ன அந்த கனவு கண்டிப்பா முழுமையாகும்னு நம்புறோம். ஆப்கி அதாலத்ல அடுத்த ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு புது கெஸ்டோட. அதுவரை என் அன்பு கலந்த வணக்கங்கள்.